அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கூட நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த பேராட்டி படம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, இந்த கதையை போய் மனோரமாட்ட தான் சொன்னேன். மனோரமா பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்போ அது அப்படியே இருக்கும்போது மனோரமா உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த கேரக்டருக்கு யாரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வரும்போது பார்த்தா நம்ம லதா மேடம் வந்து அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட போய் இந்த கதையை சொன்னேன். அப்போ அவங்க கதையெல்லாம் கேட்டு இதை நான் பண்ணணுமா, இவ்வளவு அந்த மனோரமா கேரக்டர் மாதிரி என்னால் பண்ண முடியாது, இது ஏன் ஸ்டைலில் பண்ணுறதுன்னா பண்ணுறேன் அப்படின்னாங்க. சரி சரி ஓகே உங்கள் ஸ்டைல்லையே பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் அப்போவே போட்டோ ஷூட் அங்கே அவங்க வீட்லேயே போட்டோ ஷூட் எடுத்து ஸ்டில்ஸ் பார்த்தா ஸ்டில்ஸ் ஒர்க் அவுட் அதை ஓகே அடுத்தது. உடனே சொன்னேன், மேடம் இந்த கேரக்டருக்கு நீங்கள் ஆப்டாக இருப்பீங்க, நீங்களே பண்ணுங்க அப்படின்னு. ஓகே ரைட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அப்புறம் தான் போய் நேராக பிஸ்பாத்துக்கு போனோம், கொச்சேரிப்பாளையம் போனோம், நீட்டாக எடுத்தோம். இது வந்து முழுக்க ஒரு வில்லேஜ் சம்மந்தப்பட்ட கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேமிலியோடு உட்காந்து படம் பார்க்குற மாதிரிங்க. ஒரு பேரனுக்கும் பாட்டிக்கும் உண்டான பாசங்கள் என்ன அப்படிங்கிறத வச்சு இந்த கதையை உருவாக்கியிருக்கோம். ஸோ அப்போ அந்த பேரனுக்கு வந்து ஒரு பெரிய லவ் வந்துடுது. அந்த லவ் எகென்ஸ்ட் வருது. அந்த எகென்ஸ்டை வந்து எப்படி சமாளிக்குது பாட்டியினுடைய திறமையானதாக சமாளித்து அந்த பேரனுக்கு வந்து அவனுக்கு வந்து ஆளாக்கி உருவாக்கி அந்த கதையில் அந்த பொண்ணை வந்து அவனுக்கு கட்டி வைக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். அப்போ இங்கே வந்து சின்ன ரச்சகமாக இருக்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாங்கு 5 சாங்கு, அந்த 5 சாங்கு உண்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே போகாத இடங்களில் போய் எடுத்தவங்க. கொச்சேரிப்பாளையத்துலைங்க, கோபி, ஊட்டி, பொள்ளாச்சி, இந்த 3 இடத்துலையும் யாரும் போயிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இடங்களை தேடி போய் ஒவ்வொரு நாளும் அதுக்காக ரிஸ்க் எடுத்து அந்த இடத்த ஷூட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணோம். இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாகும். ஒவ்வொரு சீனும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ அது படம் பார்க்குற போது தான் தெரியும். இப்போ நீங்கள் சாங்கு பார்க்குற போதே தெரிஞ்சிருக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுமே பார்த்து எடுக்கப்பட்ட படம் தான் இந்த பேராண்டிங்க. இந்த பேராண்டி படம் வெளியில் வந்ததுன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு உட்காந்து படம் பார்க்கக்கூடிய படம் தான் இந்த பேராண்டி. அந்த பேராண்டிங்கிறது வந்து பேசப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. கட்டாயமே இது நடக்கும். அந்த பெருமாளுடைய ஆசையால் இது நடந்து தீரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். படக்குழுவினர்கள் அனைவரையும் வாழ்த்தும் எழுச்சி தமிழரின் வாழ்த்துறை.